அரவிந்த், மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வ வாதத்தில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு? இது குறித்த விவரங்கள் சொல்லுங்க அரவிந்த். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தன. இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட சிறப்பு அமர்வு முன்பு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது. காரணம் என்னவென்றால், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பே இறுதியானது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எங்கேயும் எந்த இடத்திலுமே மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்திய அரசியல் சாசனத்தில் வழங்கப்படவில்லை. அதே போல குறிப்பாக இந்திய அரசியல் சாசனம், இந்திய அரசியல் சட்டம் 262 2ஆம் உட்பிரிவில் இது போன்ற ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனைகளை பாராளுமன்றம் மட்டுமே தலையிட முடியும். இதை எந்த நீதிமன்றத்திலும் சென்று முறையிட முடியாது. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்றும் கூட இதனை முன்வைக்க முடியாது, இதனை முறையிட முடியாது என மத்திய அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதமும் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்புக்காக தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் திங்கட்கிழமைக்குள் இந்த வழக்கு தொடர்பான எழுத்துப்பூர்வமான வாதத்தை 3 மாநில அரசுகளும் அதே போல மத்திய அரசும் தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் திங்கட்கிழமை மத்திய அரசு தரப்பில் எங்களுக்கு மேலும் 2 நாட்கள் கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் புதன்கிழமைக்குள் எழுத்துப்பூர்வமான வாதத்தை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மத்திய அரசு தரப்பில் இந்த எழுத்துப்பூர்வமான வாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 17 பக்கங்கள் கொண்ட இந்த எழுத்துப்பூர்வமான வாதத்தில் முழுவதுமாகவே மத்திய அரசு இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதற்கான வழிகளும் இந்திய அரசியல் சட்டத்தில் இடம்பெறவில்லை எனவும், இந்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்ற முறையிலேயே அந்த தங்களுடைய எழுத்துப்பூர்வமான வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். குறிப்பாக அந்த எழுத்துப்பூர்வமான வாதத்தில் 3 மாநில அரசுகளும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது எந்த அடிப்படையில் மேல்முறையீடு செய்தார்கள் என்ற எந்த ஒரு வரையறையுமே இல்லாமல் அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார்கள். ஆனால் இந்திய அரசியல் சட்டத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது, இது போன்ற ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்குமே ஆனால் அதனை பாராளுமன்றம் மூலமாக மட்டுமே தலையிட முடியும், பாராளுமன்றம் மூலமாகவே சுமூக தீர்வு காண முடியும் என மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அப்படி இருக்கையில் இந்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். அதே ஒரு காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பானது ஒரு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு சமமானது. அப்படி இருக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பையே உச்சநீதிமன்றத்திலேயே மேல்முறையீடு செய்ய முடியுமா? அது இந்திய அரசியல் சாசனத்தில், இந்திய அரசியல் சட்டத்தில் அதற்கான எந்த வழிமுறைகளுமே இல்ல. ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அதற்கு மேல் உள்ள நீதிமன்றத்தில் தான் முறையிட முடியுமே தவிர ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை அதே நீதிமன்றத்தில் முறையிட முடியாது. அப்படி இருக்கையில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பானது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானது. அப்படி இருக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய முடியுமா? அதற்கான வழிவகை இல்லை. அப்படிதான் இந்த 3 மேல்முறையீட்டு மனுக்களையும் உச்சநீதிமன்றம் கருத வேண்டும். இந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அவர்களுடைய தீர்ப்பாகத்தான் கருத வேண்டும். அப்படி இருக்கையில் அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. எனவே இந்த 3 மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என மத்திய அரசு வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது.